ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்படி போல் 2 ஸ்டிங்கான பேக் பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போடுறதுக்காக இது பண்ணிகிட்ருந்தேன், ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா லிக்விட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சா என்னென்னு தெரியல. ஆனால் ஓரளவுக்கு தான் ஊற்றுனேன். பட் ஆனால் முறையாக பொங்க ஆரம்பிச்சிருச்சு வாஷிங் மிஷின்லேருந்தே. ஸோ அந்த அளவுக்கு லிக்விட் இதாக என்னன்னு தெரியல, எனக்கு வந்துடுச்சு. அதுதான் காமிச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு இந்த அளவுக்கு இருக்குது. இதை க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம எப்பயும் செய்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 2 days ஒன்ஸாவது இந்த மாதிரி கொஞ்சம் கலைஞ்சிடும். அதுக்கப்புறம் ரெடியாகி கொஞ்சம் பிரிஸ்காகி அதுக்கப்புறம் பண்ணுவேன். ஸோ அதுதான் என்னோட ஒரு ரொட்டீன் ஒர்க்காக இருக்கும். ஸோ ஒரு 2 days நம்ம அதை பார்த்துட்டே இருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 1 o'clock ஆகுது. காலையில் நான் இது செஞ்சுருந்தேன், பொங்கல் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் காலையில் சாதம் செய்ய முடியல. ஸோ இப்போ தான் சாதம் வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சேன், அதிலே டைம் ஆயிடுச்சு. ஸோ சாதம் வச்சுருக்கேன் அடுப்பில். குழம்பு சாம்பார் காலையிலே பண்ணியிருந்தேன். பொங்கலுக்கு சாம்பாரும் சட்னியும் பண்ணியிருந்தேன். தென் வடை பண்ணியிருந்தேன். வடை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஏற்கனவே வடை மாவு பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வடை மாவு நான் ஏற்கனவே முந்தா நேற்று தான் மாவு ஆட்டினேன். ஸோ அப்போ நான் ஆட்டி வச்சுருந்ததை ஸோ இன்றைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வேறு என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் வீடுகள்லாம் நீட்டாக தான் இருக்குது, நீட் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னும் டெய்லியும் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்ல, டெய்லி துணி அலசுறது, சமையல் பண்ணுறது, பாத்திரம் விளக்குறது, மறுபடியும் பாத்திரம் விளக்குறது, மறுபடியும் துணி அலசுறது. இது நம்ம டே டு டே ரொட்டீனாக இருக்கும். நான் ஒரு 2 days போல் ட்ரெஸ்ஸு அலசுவேன். ஸோ அந்த மாதிரி வைக்கிறனால நம்ம வாஷிங் மிஷின் அடிக்கடி டெய்லியும் போட தேவையில்லை. ஸோ ஒரு 2 days ஒன்ஸ், 3 days ஒன்ஸ் கூட போட்டுக்குவேன். ஸோ கொஞ்சம் துணியை மடித்து வைக்க வேண்டியது இருக்குது. அண்ட் தென் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ட்ரெஸ் எல்லாம் அலசினதுக்கப்புறம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு 1 hour இல்லைன்னா ஒரு 1/2 hour வெயிலில் காய போடுங்க. ஸோ தட் நம்மளுக்கு ஏதாவது மிச்சம் ஏதாவது கிருமிகள் இருந்ததுன்னா அதெல்லாம் சாகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. அதே மாதிரி ட்ரெஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரெஸ் ஓரளவுக்கு வெயிலில் போடாமல் கொஞ்சம் நல்லல்லையே போட்டுட்ருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிது. கொஞ்சம் வெயிலில் போடுறப்ப தான் நம்மளுக்கு அந்த கிருமியெல்லாம், ஜெர்ம்ஸ்லாம் டெட் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா வாசனையாக இருக்கும் துணி. நம்ம என்ன லிக்விட் போட்டு வாஷ் பண்ணோமோ அந்த லிக்விடோட ஸ்மெல் அந்த வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் தான் வரும். ஸோ சப்போஸ் உங்களோட ட்ரெஸ் சாரியாக இருந்ததுன்னா அப்போ ஒரு 1/2 hour இல்லை ஒரு 20 minutes ஆகுது நம்ம வெயிலில் காய போட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ஸோ தட் நல்லா வாசனையாகவும் இருக்கும், அதில் உள்ள கிருமிகள் எல்லாம் செத்துரும். அதே மாதிரி நேரத்தில் ஒயிட் கிளாத்ஸ்லாம் கொஞ்சம் நேரம் வெயிலில் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 20 minutes அது போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா போட்டுக்கோங்க. இல்லைனா அதுக்குள்ளேயே காஞ்சிரும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு வெயில் அடிச்சிச்சுனாவே ஒரு 20 minutesல காஞ்சிரும். அதுக்கப்புறம் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சாதம் அடுப்பில் வச்சுருக்கேன். சைட் கேப்பில் வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணணும். அப்புறம் ட்ரெஸ் மடித்து வைக்கணும். அப்புறம் வீடு கூட்டணும். வீடு மாப் போட்டால் நல்லது. ஆனால் இந்த சண்டே தான் போடுவேன்னு நினைக்கிறேன். சண்டே போட போகிறேன்னா இல்லை நாளைக்கு போட போகிறேன்னா இல்லை இன்றைக்கி போட போகிறேன்னான்னு எனக்கே தெரியல. சரி வாங்க, நான் உங்களுக்கு வேலையெல்லாம் என்ன இருக்குது, பெண்டிங் இருக்குதுன்னு காட்டுறேன். கொதிச்சிட்ருக்கு. இந்த சைடு இதெல்லாம் கழுவணும். கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, அதுவும் கழுவணும். ஆல்மோஸ்ட் கிச்சன் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. ஸோ ஒரு சின்ன கொஞ்சம் பாத்திரம் கழுவ வேண்டியது இருக்குது, அவ்வளோதான். ட்ரெஸ் அலச வேண்டியது எதுவும் இல்லை. நான் ஒரு 2 daysக்கு அப்புறம் தான் பெண்டிங் வச்சு பண்ணுவேன். அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் இப்படி தான் இருக்குது. ட்ரெஸ்ஸு கொஞ்சோன்னு அங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் மடித்து வைக்கணும், அவ்வளோதான். நான் டிவி பார்த்துட்ருக்கேன். ஸோ டிவி பார்த்துக்கிட்டே நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா சன் அழகாக ஸ்டெப்ஸாட்ட கட்டியிருந்தார். நடுவில் பிரிட்ஜு மாதிரிலாம் வச்சு கட்டியிருந்தார். ஸோ பார்க்கவே நல்லா இருந்தது. அவனோட க்ரியேட்டிவிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இது மாமியார் வீட்டுக்கு போயிருந்தோம்.
ஒரு 12:30 போல் போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 12 o'clockே போயிட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ வந்து என்னோட அண்ணியோட மாமனார் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அது அவங்கள பார்க்க போயிருந்தோம். ஸோ இது வந்து 2வது நாள் வந்து சாமி கும்பிட்றதுக்கு அப்போ போயிருந்தப்போ இது எடுத்தது. இது வந்து சின்ன கிஃப்ட் பாக்ஸ்ன்னு சொல்லி விற்கிறாங்க கடையில். அந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதுதான் இருந்துச்சு, ஒரு விசில் ஊதுற மாதிரி. அதுக்குள்ளே விசில் ஊதுற மாதிரியும் இல்லை, சும்மா ஒரு பிளாஸ்டிக் பொருளை வச்சு அனுப்புகிறாங்க. ஸோ இந்த கிஃப்ட் பாக்ஸ் வாங்குறதுக்காக வந்து 10 ரூபா 5 ரூபான்னு போட்டு வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேஜிக் பாப்பு, இது வந்து ஒரு பபிள் கம் மாட்டம் இருந்தது. ஸோ அது இப்போல்லாம் கடையில் பார்த்தீங்கன்னா, மளிகை கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் வந்து தேவையில்லாத ஐட்டம்ஸ் தான் விற்கிறாங்க. இதெல்லாம் பிள்ளைங்க வந்து விரும்பி வாங்குறாங்க. ஆனால் வேஸ்ட்டு, ரொம்ப வேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி சிப்ஸ் பாக்கெட்டு இதெல்லாம் வந்து சாப்பிட கொடுத்துறாதீங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொடுக்குறப்போ வந்து குழந்தைங்களுக்கு தான் அன்ஹெல்த்தியாகும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து குருவி கொல்லத்துக்கு போகிறதுக்காக வந்து போயிட்டுருந்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிளேஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பாறையாட்டம் இருக்குது, கீழே வந்து தண்ணி ஓடுற மாதிரி. இந்த இதை பார்த்தோன்னே, அந்த வியூ பார்த்தோன்னே இது ரொம்ப நல்லா இருந்தது, அழகாக இருந்துச்சு. ஸோ அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ மளிகை கடையில் இந்த மாதிரி ஏதாவது அன்னெசரி ஐட்டம் சாப்பிட்றதுக்கு விற்றாங்கன்னா தயவுசெய்து குழந்தைங்களுக்கு வாங்கி தந்துடாதீங்க. அது வந்து உடம்புக்கு தான் கெடுதல். பார்க்குறப்பமே நம்மளுக்கு தெரியுது, என்னடா இப்படி இருக்குது, அது மாதிரி இருக்குது. கரெக்டாக வந்து சன் செட் ஆகிறப்போ டைமு. ஸோ அந்த டைமில் எடுத்தப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான், என் சன்னு, ஹஸ்பண்டு 3 பேர் போயிருந்தோம். ஸோ பேசிக்கிட்டே வந்துட்டுருந்தோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு, ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஸோ நான் பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். அதே பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டு வரப்போ நைட் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் போகிறப்பமே வந்து சன்செட் ஆகிற மாதிரி தான் ஆகிற டைமு. ஸோ திரும்பி ரிட்டன் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஸோ அதான் சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ நல்லா போச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸ் வந்து சொல்கிறேன், மேபி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெள்ளை துணியில் வந்து ரொம்ப கரை இருக்குது, ஸோ வந்து கரை வந்து அலசினாலும் போக மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஓரளவுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அலசிக்கோங்க. அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் கிடையாது, கொஞ்ச நேரம் வந்து வெயிலில் போடுங்க. அலசினதுக்கப்புறம் அழுக்கு போகலனாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு போனதுக்கப்புறம் அலசின துணியை வந்து வெயிலில் போடுங்க. வெயிலில் போட்டு கொஞ்ச நேரம் கழித்து எடுத்துகிட்டு நல்லா போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த அழுக்கு வந்து கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கும். வெயில் படுறப்போ நம்மளுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து நல்லா வாசனையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, அலசினதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வெயிலில் போட்டு காய வச்சிங்கன்னாவே வந்து கிளாத்ஸ் வந்து வெயிலில் கொஞ்சம் நேரம் போட்டு காய வச்சிங்கனாவே வந்து நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உடனே வந்து அயன் பண்ணி பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம வந்து அயன் பண்ண துணி வந்து நல்லா வந்து அயன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா துணியை வந்து பொதுவாகவே நம்ம வந்து வெயிலில் போட்டு எடுக்கிறப்போ வந்து அதில் உள்ள கிருமிகள்லாம் சாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து துணி அயன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அழுக்கு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கிளாத்ஸ் வந்து எப்பயுமே வந்து அலசினதுக்கப்புறம் வெயிலில் போடுங்க. நிழலில் போட்டு காய வைக்கிறத விட வந்து வெயிலில் போடுறப்போ வந்து நான் அந்த கிருமிகள் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இன்னொரு வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். until then take care, bye, like, comment, share and subscribe my videos. Bye, take care, thanks for watching my video friends.